வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம வந்து ஓவராக பிடிவாதமாக இருக்காங்க. விஜயால் காவேரி கிட்ட ஃபோனில் கூட பேச விடாமல் பண்ணிடுறாங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு வெண்ணிலாவை. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. நேராயும் வந்து விஜய் வராதால் காவேரியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து வேறு வழி இல்லாமல் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் விஜய் வருவார் நம்பிக்கை இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் விஜய் வரல. இல்லைன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வராமல் இருக்க மாட்டார். ப்ராப்ளம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து கால் பண்ணுறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து இந்த சைடு வண்டி இருக்கும்போது காவேரி வந்து ஃபோனில் வந்து வராங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க. வெண்ணிலா பார்த்துட்டு விஜய்க்கு தெரியாமல் அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. கட் பண்ணுறாரு. என்னவா இருக்கும், ஒரு வேளை டிரைவிங்கில் வந்துட்டுருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவும் வந்து விஜயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு விடுறாரு. அப்போ வந்து இங்கே பாருங்கள், விஜய் கூட இருந்தால் தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பேன், அவர் தள்ளி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம முதல்ல வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நடந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் எடுக்கிறாரு கையில். சார் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் சார் உங்களை தான் அவங்க கேட்குறாங்கன்னு. காவேரிக்கு ஃபோன் பண்ணியே சொல்ல முடியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து என்ன ஆச்சு வெண்ணிலா, ஏன் இல்லை இப்படி பண்ண விஜய், எனக்கு தெரியாது விஜய், நீ கூட இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் கூட இருக்காரு. அடுத்த டைமில் நடந்துட்டு இருக்கா. ஐயோ காவேரிக்கு ஃபோன் பண்ணவே முடியல, பாவம் காவேரி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு விஜய் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி மறுபடியும் விஜய்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அவர் வரட்டும், பாவம் டிரைவிங்கில் இருப்பார், நம்ம கால் பண்ணால் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் வர்ற மாதிரி இல்லை. இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணா வந்து விஜய் வந்து ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்து இப்போ திரும்பிட்டு இருக்காரு. அப்போ வெண்ணா வந்து உஷாராக என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ஃபோனை சைலண்ட்டில் ஆல்ரெடி போட்டுடுறாங்க. அதனால் வந்து காவேரி ஃபோன் பண்ணுறாங்க, ரிங்கு போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து யாருமே எடுக்கலை. என்ன பண்ண தெரியாமல் காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் வரல விஜய் ஃபோன் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. சரி கிளம்பிடலாம், வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வராங்க. வெளியே வரும்போது காவேரிக்கு ஒரே மயக்கமாக இருக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், காலை சாப்பிடாம விட்டு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மயக்கமாக அப்படியே ஆயிடுறாங்க. அந்த டைமில் கடை நிவின் வந்து அங்கே வந்துட்டுருக்காரு வண்டியில். காவேரி பார்க்குறாரு. ஐயோ காவேரி என்ன மயக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. என்னாச்சு காவேரி அப்படின்னு. இல்லை ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு காவேரி, காலையில் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்க. இந்த விஷயத்த முதல்ல விஜய்கிட்ட தான் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே என்ன சொல்கிற காவேரி, நிஜமாவா, அப்போ அந்த விஷயமா அப்படின்னோட ஆமாம் அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம நிவினுக்கு. கங்க்ராட்ஸ் காவேரி அப்படின்றாரு. உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் விஜய் பார்க்க வந்தேன், ஆனால் அவர் வரவே வரல அப்படின்றாங்க. சரி ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே சரி காவேரி இப்போ என்ன பிரச்சனை, நேர்லேயே போயிட்டு அவங்க வீட்டிலே உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா, நீ போனால் அவங்கள எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வெள்ளாவோட விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரியிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, வேறு என்ன பண்ணுறது, சரி வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லலாம்ல, அதெல்லாம் இப்போ வேணாம், வெண்ணிலா கிட்ட அவர் உண்மையே சொல்லணும், எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆனது சொல்லணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே, முதல்ல விஜய் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்ட சொல்லணும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம் காவேரி அப்படின்றாரு. சரி காவேரி நீ இந்த மாதிரி தனியாக வர்றதை முதல்ல அவாய்ட் பண்ணு, இந்த மாதிரிலாம் தனியாக வரக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே சரி சரி நிவின் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து தவிச்சு போகிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு போயிடுது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போகிறாரு. உடனே வெண்ணா என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து எங்கே வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிடுவாரோன்னு. விஜய் என்னால் முடியல விஜய், நடக்கக்கூட முடியல, நீங்கள் தாங்கி பிடிங்க அப்படின்றாங்க. வேறு வெண்ணாமல் தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து வந்து 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோன்னு வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லையா, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ வெண்ணிலா அப்படின்னோடனே வெண்ணிலாவை வந்து விஜயோட கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி உன்னை என்னால் விட்டு தர முடியாது விஜய், நீ எனக்கு வேணும் விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்றாங்க. ப்ளீஸ் வெண்ணிலா கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை விலக்கி விட்டுட்டு வெளியே வராரு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கா, பார்த்தல காவேரிக்கு இந்த பொண்ணுக்கு உள்ள வித்தியாசத்தை, இந்த பொண்ணு இன்னமும் ரொம்ப சாஃப்டானவ, ரொம்ப மிருதுவாக இருந்தால் இப்போ நான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கா, என்னாலே ஒன்றும் பண்ண முடியல பாட்டி, எனக்கு இந்த வெண்ணிலாவை புரிஞ்சிக்கவே முடியல, நான் புரிஞ்சுக்கிற வெண்ணிலாவா இது அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி வச்சுருக்காங்க, ஏன் விஜய் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு.